வணக்கம். எம்சிஎக்ஸ் சில்வர் ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஜூன் 19, 2026 அன்று ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் மாலை 5:55 ஜூன் 19, 2026. ஆக்சுவலாக நேற்று பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது, இன்றும் இறங்கி கொண்டிருந்தது. ஆனால் லோவிலிருந்து ரெக்கவர் ஆகிருக்கு. இப்போ இந்த லோவிலேருந்து ரெக்கவர் ஆனது ஏற்றம் தொடரும். இங்கிருந்து இந்த ஏற்றம் தொடருமா அல்லது திரும்பவும் கீழே வருமா? இதுதான் கேள்வி. சரி, இப்போ முதல்ல நேற்றைய க்ளோசிங் தான் ட்ரெண்ட் சைடர். அதற்கும் கீழே வர்த்தகமானால் டார்கெட் கீழே 2,37,228, 2,26,791. இந்த நிலைகள் டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. இங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் ரீபவுண்ட் ஆகலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நிலைகளிலிருந்து ரீபவுண்ட் ஆனது. சரி, இப்போ ரீபவுண்ட் ஆனது ஒன்றும் நேற்றைய க்ளோசிங் நிலையை கடக்கவில்லை. இங்கிருந்து இதை கடந்தால்தான் ஏற்றம் இருக்கும். சரி, இப்போ இப்போ நேற்றைய க்ளோசிங்கை கடந்து செல்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஏற்றம் இருந்தால் 2,48,000, 2,48,351. இது சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு. சரி, இப்போ டிமாண்ட் ஜோனை பார்த்துட்டோம். இறங்கினால் இந்த நிலைகள், ஏறினால் இந்த நிலைகள். இதுதான் இப்போதைக்கு டார்கெட்டு. அதனால் இது எப்படின்னா, இன்று காளைகளுக்கும் கரடிகளுக்கும் போட்டி இங்கே தான். இந்த இரண்டு நிலைகளுக்கு இடையில் தான் போட்டி நடக்கப் போகிறது. சரி, இப்போ டெக்னிக்கலாக பார்த்தா நேற்றைய கேண்டிலை அதற்கு முந்தைய தின கேண்டிலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னுடைய ஃபார்முலா அப்படி என்னென்னா, முதல் டார்கெட்டு 2,26,791, ரெண்டாவது டார்கெட்டு 2,15,996, மூணாவது டார்கெட்டில் 2,05,208, அப்புறம் 2,05,228க்கும் 1,94,420க்கும் இடையில் ரீபவுண்ட் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இப்போதைய இது. ஆனால் இந்த நிலைகள் சாத்தியமா அப்படின்னு கேள்வி. முதல்ல இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை உடைச்சா தான் இந்த டார்கெட்டில் சாத்தியம். அதனால் இதை முதல்ல உடைக்க தான் பார்க்கணும். இதை ஏற்கனவே இதன் பக்கத்தில் சென்று ரீபவுண்ட் ஆயிருக்கு. இப்போ இங்கிருந்து திரும்பவும் இப்படி போகுமா, இல்லை இந்த நேற்றைய க்ளோசிங்கை கடக்குமா? அதுதான் கேள்வி. சரி, இப்போ நம்ம டிமாண்ட் ஜோனே பார்த்துட்டோம், சப்ளை ஜோனையும் பார்த்துட்டோம். சரி, இப்போ அடுத்த கட்டம். இப்போ எதற்கிடையில் வர்த்தகமாகும் என்று உங்களுக்கு தெரிந்து விட்டது. இப்போ 2,26,791 உடைத்து ஹோல்டு செய்தால் 2,15,996 டார்கெட். அதற்கடுத்தது 2,05,208. இதில் என்னென்னா, இந்த 2,05,208க்கும் 1,94,420க்கும் இடையில் வந்தால் காளைகள் வாங்கலாம். ஆனால் 1,94,420 உடைக்கக்கூடாது. இது வாங்கிறதுனா எங்கே வாங்கணும்னா, சரி, விற்கிறதா இருந்தால் எங்கே விற்கணும் அப்படின்னா, இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதற்கிடையில் இது சப்ளை ஜோன். இங்கேருந்து இறங்க வாய்ப்புண்டு. இதை கடக்கக்கூடாது. இதுதான். இப்போ இதை கடந்தால் என்ன ஆகுது? 2,48,381 கடந்து ஹோல்டு செய்தால் ஏற்றம் 2,59,148, 2,69,936, 2,80,724 வரை ஏற்றம் இருக்கும். ஆனால் இந்த இரண்டு நிலைகளுக்கு இடையில் செல்லிங் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் டார்கெட்டு. மேலே நீங்கள் டெலிவரி வச்சுருந்தீங்க, இல்லை பொசிஷனை வைண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த நிலைகள் வந்தால் கண்டிப்பாக விற்கலாம். ஆனால் 2,80,724 கடக்கக்கூடாது. இதுதான் நிலைகள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு. இதுதான் ட்ரெண்ட் எப்படி இது பண்ணுறது. இப்போ இது என்னென்னா, ஒரே ஒரு இது நேற்றைய க்ளோசிங்கிலிருந்து
ஃபஸ்ட்டு டார்கெட்டை உடைக்க முடியல. அதற்கு பக்கத்தில் ரீபவுண்ட் ஆகிருக்கு. இது ஷார்ட் கவரிங்கா அப்படின்னு கேள்வி. இல்லை ஃபர்தர் பையிங் இருக்குமா? ஷார்ட் கவரிங்னால் இங்கேருந்து இறங்கிடும், திரும்பவும் இறங்கி இதை உடைக்க முயற்சி செய்யும். உடைத்தால் டார்கெட் இது. சரி, இங்கிருந்து ரெக்கவர் ஆச்சுன்னா இது நேற்றைய க்ளோசிங்கை தாண்டிச்சுன்னா என்னாகும்? இதுவரை ஏற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்நிலைகளை பற்றி புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.